ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பிராப்தே த்வதுக்தே ஹனிவாரிதாரா, प्राप्ते त्वदुक्ते हनिवारिधारा, परिप्लुते भूमितले मुनीन्द्रः, परिप्लुते भूमितले मुनीन्द्रः, सप्तर्षिभिः सार्धमपारवारिणी, सप्तर्षिभिः सार्धमपारवारिणीम्, उद्गूर्णमानः शरणं ययौ त्वाम्, उद्गूर्णमानः शरणं ययौ त्वाम्. प्राप्ते त्वदुक्ते हनिवारिधारा, परिप्लुते भूमितले मुनीन्द्रः, प्राप्ते त्वदुक्ते हनिवारिधारा, परिप्लुते भूमितले मुनीन्द्रः, सप्तर्षिभिः सार्धमपारवारिणी, उद्गूर्णमानः शरणं ययौ त्वाम्. सप्तर्षिभिः सार्धमपारवारिणी, उद्गूर्णमानः शरणं ययौ त्वाम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். த்வத் உக்தே, நீங்கள் குறிப்பிட்ட, அகனி பிராப்தே, அந்த நாள் வந்ததும், பூமிதலே, பூமி முழுவதும், வாரிதாரா பரிலுப்தே, இடையறாத மழையிலையும் வெள்ளத்திலையும் மூழ்கின போது, முனீந்திரக, இந்த முனிவரான சத்யவிரதன், சப்த ரிஷிபிகி சார்த்தம், சப்த ரிஷிகளுடனும் சேர்ந்து, அபாரவாரிணி, இந்த கரை காண முடியாத அந்த வெள்ளத்தில், உத்கூர்ணமானக, அப்படியே சுழல்றாராம், துவாம் சரணம் யயோ, சுழன்று கொண்டு சுவாமிகிட்ட சரணடைகிறார். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பிராப்தே த்வதுக்தே ஹனிவாரிதாரா, பரிப்ளுதே பூமிதலே முனீந்திரः, சப்தர்ஷிபிः சார்த்தம் அபாரவாரிணி, உத்கூர்ணமானः சரணம் யயௌ த்வாம். நீங்கள் சொன்ன அந்த நாளும் வந்தது. பெரிய மழை இடைவிடாமல் கொட்டி பூமி முழுக்க அப்படியே மழை நீரால் மூடப்பட்டது. நீங்கள் சொன்னபடியே சத்யவிரத ராஜரிஷி சப்த ரிஷிகளோடு சேர்ந்து கொண்டு வேதங்களையும் விதைகளையும் சேகரித்து கொண்டு காத்து கொண்டிருந்தார். அப்போது தாங்க முடியாத அந்த பிரளய ஜலத்தோட வேகம் சுழன்று சுழன்று அப்படியே தத்தளிக்கிறாய்வாயம். எல்லாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உங்களையே வேண்டி துதித்து உங்கள் பாதத்தையே சரணடைந்தார்கள்.